ஒருத்தருடைய விடாமுயற்சி என்னங்க செய்யும்? நமக்கு தெரிஞ்சு அவங்கள உயர்த்தும். பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அத தாண்டி ஏதாவது செய்யுமான்னு என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய இந்திய நாட்டிலேயே நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் இருக்கு. ஒருத்தருடைய விடாமுயற்சி ஒரு மலையவே குடைந்து பாதை அமைத்திருக்கிறதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? தசரத் மாஞ்சி பீகாரைச் சேர்ந்த ஒரு நபர். இன்றைக்கு அவர் கிடையாது. அவர் ரொம்ப ஆசையாக திருமணம் செய்து வாழ்ந்த அவருடைய மனைவி பல்குனி தேவி திடீர்னு எதிர்பார்க்க முடியாத ஒரு மருத்துவ வசதி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஆனா அவருடைய கிராமத்திலிருந்து அந்த மருத்துவமனைக்காக நகரத்துக்கு போனோம்னா கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தாண்டி பயணம் செய்யணும். அந்த மலையை சுத்திக்கிட்டு போகணும். தன் மனைவியை கூட்டிட்டு அந்த பெரிய பாதையில போகும்போது பாதியிலேயே அவங்களுடைய மனைவி இறந்துடுறாங்க. அவர் அழுதாரு. ரொம்ப கஷ்டப்பட்டார். மன அழுத்தத்துக்கு போனார். ஆனா அவர் ஒரு இடத்துல நின்னு யோசிச்சாரு. இன்னைக்கு என் மனைவிக்கு நடந்தா மாதிரி ஒரு கஷ்டம் இந்த ஊர்ல இருக்கிற வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சார். அரசாங்கத்தினுடைய உதவிகளை எதிர்பார்க்கலாம். ஆனா அவருக்கு அதெல்லாம் தோணல. அவர் பார்த்தார். அவருக்கு முன்னால நின்னது ஒரு பெரிய மலை. இது என்ன மலையா? இல்ல. என் மனைவிக்கான மரணத்தின் காரணம். இந்த மலை மட்டும் ஒருவேளை இங்க இல்லன்னா, என் மனைவிய காப்பாத்திருக்க முடிஞ்சிருக்கும்ல அப்படின்னு நெனச்சார். ஒரே ஒரு நபர், நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரே ஒரு நபர், ஒரு உளி, ஒரு சுத்தியல கையில எடுத்துக்கிட்டு அந்த மலைய நான் கொடைய போறோம்னு போய் நின்னார். சுத்தி இருக்கிற மக்கள்லாம் பைத்தியம் புடிச்சிருச்சு. மனைவி போனதால மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சுன்னு எல்லாரும் அவர பார்த்து சிரிச்சாங்க. ஏளனமா பேசுனாங்க. ஆனா அவர் எதையுமே காதுல வாங்கிக்கல. நீங்க நம்ப மாட்டீங்க. 22 ஆண்டு காலம் ஒரு தவம் மாதிரி ஒரே ஒரு மனிதர் ஒரு சுத்தியலையும் ஒரு உளியும் வைத்துக்கொண்டு அந்த பெரிய மலையை குடையத் தொடங்கினார். 22 வருஷம் முடியுது. 360 அடி நீளத்துல, 30 அடி அகலத்துல, 25 அடி உயரத்துல அந்த நகரத்திற்கு போவதற்கான ஒரு புதிய பாதையை மலையை குடைந்து தனி ஒரு நபர் அதை செய்தார். அதுவும் 50 கிலோமீட்டர் சுத்தி போகிற அந்த ஊருக்கு, நகரத்துக்கு வெறும் 15 கிலோமீட்டர்லயே போவதற்கான ஒரு பாதையை ஒரு அரசாங்கமோ, இல்ல பெரிய கூட்டமோ, ஒரு கிராமமோ செய்யாம, ஒரு தனி நபர் செஞ்சாருன்னா, அவருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நெனைக்கிறீங்க? ஒரு உளியும், ஒரு சுத்தியலும் இத செஞ்சதுன்னு நெனைக்கிறீங்களா? இதுக்கு பின்னாடி இருந்த விடாமுயற்சி அவர் இத செய்ய வச்சது. அவர் இத செஞ்ச அந்த 22 வருஷத்துல எவ்வளவு தடங்கல் வந்திருக்கும். மழை, புயல், வறட்சி, நோயெல்லாம் கூட வந்தது. ஆனா, என்னைக்கும் அத பத்தி கவலைப்படாம, தன்னுடைய விடாமுயற்சியும், உளியும், சுத்தியலும் மட்டுமே வச்சு, மலையை குடைந்து ஒரு பாதை சமைத்தார். அதனால தான் அவரை வைத்து மாஞ்சி த மேன் ஆஃப் மவுண்டைன் என்கிற ஒரு திரைப்படத்தை எடுத்து அவருக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய இந்திய சினிமா. அவர் 2007ல மறைந்தபோது, பீகார் அரசு அவருக்கு தேசிய மரியாதையோடு அவரை நல்லடக்கம் செய்தது அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. விடாமுயற்சி உங்க தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மட்டும் வெற்றிய தராது. சமூகத்துக்கு கூட நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனச்சீங்கன்னா, உங்க விடாமுயற்சி அத உங்களுக்கு செய்ய வைக்கும் அப்படிங்கிறத மறந்துறாதீங்க. நன்றி, வணக்கம்.